இந்த புதிய மாதத்தின் புதிய மகிமையின் துவக்கங்களில் உங்களுடைய அடுத்த கட்ட மகிமைக்கு நேராய் ஸ்லஹப்ரஹா பரலோகம் இந்த புதிய நாளை லாக் பண்ணி இருக்குது. இப்போ அதை அன்லாக் பண்ணி செஃபரே ஹாம்பரபா ரெஹம முழு பரலோகமும் இந்த காலையில் ரெஹே சஹத்ருபு பூமி எங்கும் சுற்றி ஒலாவிக் கொண்டிருக்கிற பிதாவாகிய தகப்பனுடைய 7 கண்களும் ரஹஸ்தியாஸ்தே உங்களை என்னை இந்த கால வேளையில் ரேஹே இந்த புதிய மாதத்தில் ரேஹே வருஷத்தின் அடுத்த பாகத்தில் தேஹமரஹா பரலோகம் கூர்மையாய் லெஸ்தே அதிவேகமாய் ரேஹே அதிவிரைவாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தையும் அந்த வார்த்தை நமக்குள்ளிருந்து எழும்பி ஆயிரங்களை லட்சங்களை கோடிகளை மில்லியன்களை ஆசீர்வதிக்கவும் விடுவிக்கவும் சுகம் அளிக்கவும் முழு பரலோகத்தின் பலனும் இந்த கால வேளையில் உங்களுடைய ஆவிக்குள்ளிருந்து உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளிருந்து உங்களுடைய சரீரத்திற்குள்ளிருந்து மிக தீவிரமாய் படர்கிற பாய்கிற ஒரு அருமையான காலை. அவரோடு ஆளுகை செய்வதற்கு முன்பாய் அவரோடு ஒலாவுகிற மகிமையின் நேரம். இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய முழு ஆத்மாவை முழு ஆவிய இந்த நாள்ல இந்த மாசத்துல பரலோகம் இதுவரை இல்லாத தம்முடைய ஓங்கிய பிதாவின் ஆதிக்கம் வெளிப்படுகிற பரலோகத்தின் ஆளுகை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிற தடுத்து நிறுத்த முடியாத அவருடைய மகிமையின் வெளிச்சமும் வல்லமையும் அன்பும் வைராக்கியமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு புதிய கட்டம், புதிய மகிமை, புதிய எல்லை. ஆவியானவர் அவர் அசைவாட ஆரம்பித்து விட்டார் என்றால் அவர் ஆளுகை செய்யவும் ஆரம்பித்திருக்கிறார் என்று அர்த்தம். ரெஹமஹா அவர் அசைவாட இந்த காலையில் அவர் அசைவாட ஆரம்பித்து விட்டிருக்கிறபடியினால் அவருடைய ஆளுகையும் அது துவக்கப்பட்டிருக்கிறது. The month of 7 will be a month of heaven. The month of 7 will be a month of heaven. If you believe, you shall see the God's glory. Rahaturu, the month of 7 will be a month of heaven. Rehimaduru, இந்த இடத்துல தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் வெளிப்படும்படி பரலோக பிதா ஆவலாய் காத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஹல்லேலூயா. ரெஹேந்தா உங்களுடைய அழைப்பின் வாழ்க்கையில, உங்க குடும்பத்தின் வாழ்க்கையில, உங்களுடைய பரலோக வாழ்க்கையில, உங்க மேல தாயின் கற்பத்தில் பிதா எழுதின அனைத்தும் செயல்படுகிற ஒரு அடுத்த கட்ட புதிய எதிர்பார்ப்பின் எல்லைக்குள். ஹல்லேலூயா. ஆமென். மிக முக்கியமான அடுத்த the second innings of heaven. ரெஹமாஸ்தன் நீங்க உங்களையே நீங்க நானா, இது என் வாழ்வா, இது என்னுடைய சூழலா, இது என்னுடைய குடும்பமா, இது எனக்குள்ள இருந்தா பரலோகம் இப்படி எழும்பி கொண்டிருக்கிறதா? Yes, am I the portal of heaven? Yes, really you are the portal of heaven. You are the portal of heaven. You are the supernatural portal of heaven.
கர்த்தர் உங்களை தீக்கொளுத்த போகிறார். அது அரண்மனைகளை பிடிக்க போகிறது. ரேஹாசியா, கர்த்தர் உங்களை தீக்கொளுத்த போகிறார். அது அரண்மனைகளை பிடிக்க போகிறது. அது அரண்மனைகளை எரிய போகிறது. அது அதிகாரங்களை எரிக்க போகிறது. அது ஆளுகளை எரிக்க போகிறது. கர்த்தர் உங்களை தீக்கொளுத்த போகிறார். உங்களை நீங்கள் தீப்பிடித்து எழும்பி அப்பேற்பட்ட மகிமை. ஓ தோஷே, பெனாதாத்தின் அரண்மனைகள் பட்சிக்கப்பட்டதை போல, ரிசாஹாத்தரு பெனாதாத்தின் அரண்மனைகள் பட்சிக்கப்பட்டது போல. Holy Spirit, Holy Spirit, alma mama safrahataru yantarahasaru remantashatu alatatasu செய்வாடும் ஆவி தூய்மாயின் ஆவி இடமாச உள்ளம் நேரம் இறங்கி வந்தீரே. இடமாச உள்ளம் நேரம் இறங்கி வந்தீ பலனடைய நிரப்பிடும் பலத்தின் ஆவி. பலனடைய நிரப்பிடும் பலத்தின் ஆவி. கனமடைய ஊச்சிடுமே ஞானத்தின் ஆவி. கனமடைய ஊச்சிடுமே ஞானத்தின் ஆவி. வாடும் ஆவி மாமா ஷதரத தூய்மாய் அம்மா செஹே மரஹே ஆவி. இடமாச உள்ளம் நிறம் இறங்கி வந்தீரே. அல்லேலூயா. இடம் சரபதம் உள்ளம் நிறம் இறங்கி வந்தீ. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் எங்கள் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல்
எங்கள் நேசரே தேற்றும். ஹalleluya 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 ரமசகே தெரேபோன் ஹalleluya கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் ஏற்றுவதும் எங்கள் நேசரே தேற்றுவார், எங்கள் நேசரே தேற்றும். நல்லவாரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை 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 ரமஹசபரதா ஆராதனை பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே ஒன்றில் அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மிலந்து செய்கிறோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உங்க திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனே, கரங்களை உயர்த்தி இயேசு ராஜனு ஆவியான தேவனும் உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக பால நிரப்பும். ஆட்கொண்டு எங்களை நடத்தும் அபிஷேக பால நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனு ஆவியான தேவனுக்கே. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father. Rasafrahantu, Libramahanturushu, Lahamarasihe, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாக்கின பரலோகம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற மகிமையின் பரலோகம் எங்களுக்கு உள்ளும் வெளியிலும் இருந்து இந்த 7வது மாதத்தில் ஒரு மகா பெரிய பரலோக பரிபூரணத்தை எங்கள் சொந்த கண்கள் கண்டு, எங்கள் சொந்த கைகள் தொட்டு, எங்கள் சொந்த கால்கள் அதில் நடந்து, the super abundance of heaven right now, பரிசுத்த ஆவியானவர் அந்த பரலோக பரிபூரணத்தை திறந்து விடுகிறார். திறந்து விடுகிறார், உங்கள் மேல் திறந்து விடுகிறார், உங்கள் காலகட்டத்தில் திறந்து விடுகிறார். யோசேப்பின் மேல் இறந்த சிறை காலம் முடிந்து அவன் சிங்காசன காலத்திற்குள் எழும்பி நின்று பார்வோனுக்கு மேலாய் அவன் தலை உயர்த்தப்பட்டது போல உங்கள் நாட்களில் பரலோகம் இந்த நாட்களில் இருந்து எழும்பி எல்லாவற்றின் மேலும் உங்கள் கண்கள் காண்கிற எல்லாவற்றின் மேலும் உங்கள் கரங்களும் தலையும் உயர்ந்து இருக்கும்படி பரலோகம் ஒரு புதிய பரிமாணத்தை, a new dimension of heaven, a new authority of heaven, a new elevation of heaven is coming upon you and filling your family, filling your ministry, filling your every niche in this universe. Haskatalarasiana mahasia lekono dorobake sekne mral dare ne dere rekele derako rekele kere rele lekere ketere reketere
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உங்கள் இருதயத்தின் விருப்பமும் எண்ணத்தின் விருப்பமும் உங்கள் வாஞ்சைகளையும் பரலோகம் சீல் பண்ணி இந்த நொடியிலிருந்து அவர்கள் துவங்கி புறப்பட்டு வேலை செய்து உங்களை நிர்மூலமாக்கினவர்களுக்கு விரோதமாய் அவைகள் எழும்பி உங்களை பிடுங்க முடியாத, யாரும் பிடுங்க முடியாத நிலையான தேவனுடைய ஸ்தானத்தில் அவருடைய சொந்த லேண்ட்ல அவர் உங்களை பூரணமான ஒலிவ தோப்புகளாய் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆழமாய் உங்களை அதிலே ஊன்றி உங்கள் கனிகளும் கிளைகளும் ஏராளமாய் பிதாவுடைய தோட்டத்தை அலங்கரிக்கவும் ஆக்கிரமிக்கவும் செய்கிற ஒரு மகிமையான புதிய காலை நேரம். தேங்க்யூப்பா. நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே, இந்த காலையில் என்னென்னலாம் நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ, உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்னென்னலாம் வச்சிருக்கிறீங்களோ, எதெல்லாம் எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்களோ, இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் இருந்து பரலோகத்துடைய அடுத்த கட்ட பரிமாணத்திற்கு நேராய் ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும், வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, பரலோகம் இந்த நாளில் எந்த தீர்மானத்தை, ஹெவன்லி கவர்மெண்ட் எந்த சட்டத்தை இவர்கள் மேல் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியான வர்த்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் வைத்ததோ அது அப்படியே நிறைவேறி எழும்புவதற்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்கள் அன்பு கரத்தில், கிருவின் கரத்தில், மகிமின் கரத்தில் என்னவரப்பா, நீங்கள் எழும்பி ஆளுகை செய்து இந்த காலவெல்ல எங்கள் ஆவையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆண்டவரே, எங்கள் அழைப்பையும் அபிஷேகத்தையும் சுவாசத்தையும் எங்கள் ஓட்டத்தையும் பரலோகம் அடுத்த கட்ட மண்டலங்களுக்கு நேராய் எழுப்பி கொண்டு போவதற்காக, அடுத்த பிதாவின் அன்பின் இணைப்பு நேராய், அடுத்த குமாரனின் விடுதலையின் அன்பின் இணைப்பு, அடுத்த ஆவியானின் மகாபிரிய வல்லமையின் இளைப்பாறுதலின் எல்லைகளுக்கு நேராய் எங்களை நீர் சுமந்து கொண்டு போவதற்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு நாங்கள் எல்லா துதி, கனம், மகிமை, மாட்சிமை, மேன்மை, உயர்வுகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோட நாமத்தினால் அப்பா பிதாப்பா உங்க பாதத்தில் இந்த அதிகாலை வேளையின் ஆராதனைகளை, நன்றி துதி பலி காணிக்கைகளை எங்கள் பிதாவின் இறுதியும் விரும்புகிற மகிழ்கிற ஒரு மகிமை உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை 1000 கோடி தலைமுறைகளுக்கு மேலே உள்ளது. ஆமென். உங்கள் கரங்களை தட்டி பரலோகத்துக்கு ஒரு மகிமை செலுத்தி இந்த காலவேளையில் பரலோகம் எழும்பி மகாபிரிய வேலையை நமக்கு இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற செயல்பட துவங்குகிற மகிமின் எல்லையை பசுத்த ஆவியானவர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 51வது வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இட்ஸ் அ ப்ராஃபட்டிக் ப்ராமிஸ். இங்கிலீஷில் போட்டிருக்கு ஜீசஸ் ப்ரொஃபஸை unto him. தீர்க்க தரிசன வாக்கு தத்தம். வானம் திறந்திருக்கிறதையும், ஹெவன் ஓப்பன் ஆயிருக்கிறதையும், அங்கிருக்கிற தூதர்கள், அங்கே இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற அந்த எல்லா தூதர்களும் பரலோக வேலைகளை, பரலோகத்தில் நடக்கிற நம்ம புத்திக்கு தெரியாத, நம்ம அறிவுக்கு புரியாத, நம்ம சக்திக்கு அறியாத அந்த பரலோகத்தின் வேலைகளை செய்கிற அந்த மகிமையான தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதும், அதாவது அவங்க அங்கிருந்து இறங்கி வந்து அவங்க மனுஷ குமாரனிலிருந்து, ஜீசஸ் இஸ் அ போர்ட்டல் ஆஃப் ஹெவன். ஜீசஸ் இஸ் அ போர்ட்டல் ஆஃப் ஹெவன். உங்களுக்கு தண்ணி வெளியே வரணும்னா அந்த தண்ணி வளர்கிறதுக்கு ஒரு சேனல் வேணும். உங்களுக்கு தண்ணி வருது, எந்த ஒரு பொருளும் வரணும், அந்த ஒரு ஆயில் வரணும், நம்ம வீட்டில் தொட்டிலிருந்து தண்ணி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சேனல் வேணும். அந்த சேனல் தான்
குழாய் பைப்பில் தான் தண்ணி வரும். தண்ணி அப்படி செக்ரிகேட்டாக கரெக்டாக வராது. அதை சேனலைஸ் பண்ணுறார். அந்த அந்த வர போர்ச்சல் பரலோகம் இறங்கி வேலை செய்கிற ஒரு ஸ்தானமே கிறிஸ்தப்பாக்குள்ள இருந்து தூதர்கள். இப்போ ஆண்ட சொல்றாரு, இது வரைக்கும் பழைய ஏற்பாடு காலத்தில் இதுவரைக்கும் வானம் திறக்கல, ஆனால் இப்போ வானம் திறக்குது. அங்க இருக்கிற தூதர்கள், பரலோகம் திறக்கப்படுது. லட்சோப மில்லியன் தூதர்கள் அங்கிருந்து இறங்கி வந்து என்னில் இருந்து என்னென்னலாம் சொல்றாரோ, கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்னென்னலாம் சொல்றாரோ, என்னென்னலாம் கமெண்ட் பண்றாரோ, என்னென்னலாம் நினைக்கிறாரோ அத்தனையும் இவங்க இங்கிருந்து கடத்தி கொண்டு பரலோகத்தை இயக்குகிற ஒரு பாலமாய் பரலோக தூதர்கள் கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறது, month of 7 will be a month of heaven. month of 7 will be a month of heaven. நீங்க தைரியமா ஆமென் சொல்லி, எஸ், இந்த மாசத்துல இருந்து நான் பரலோகத்தோட அடுத்த எல்லைகள், நான் என்னுடைய இந்த எர்த்லி ஒர்க் ஸ்டாப் ஆகுது. இனி டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் ஹெவன், total control of heaven, total control of angels, total control of Father God, total control of Jesus, total control of Holy Spirit. என்னுடைய எல்லைகளை, என்னுடைய தீர்மானங்களை, என்னுடைய காலங்களை, என்னுடைய அழைப்பை, என்னுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு விஷயத்திலும் முழுவதும் பரிபூரணமாய் பரலோகமே இறங்கி என்னில் இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுகிற, என்னில் இருக்கிற கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற, என்னில் இருக்கிற கிறிஸ்து அற்புதங்களை பார்க்கிற, என்னில் இருக்கிற கிறிஸ்து இதுவரை நடந்திராதவர்களை நடக்க பண்ணுகிற பரலோக தேவ தூதர்களின் ஆதிக்கத்தோடு என்னிலிருந்தும் உங்களிலிருந்தும் அவர் வேலை செய்ய துவங்குகிற புதிதான மணி துளிகளுக்குள்ள, ஹெவன்லி செகண்ட்ஸ்குள்ள, நீங்க ஹெவன்லி பரலோக மணி துளிகளுக்குள் உங்கள் பாதங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற காலை 7வது மாதத்தின் நாள். Hallelujah. You are stepping to the supernaturals. You are stepping to the heaven. You are stepping to the angelic provisions. You are stepping to angelic promotions. You are stepping. உங்கள் கால தரங்கள் அது எடுக்கப்பட்டு வைத்திருக்கிறது. Hallelujah. Resefrabahanda. Yes, நீங்க சொல்லுங்க, yes, இதுவரை I am not under the earthly gravitation force. I am under the heavenly gravitation force. Yes, I am not under the earthly gravitation force. I am under the heavenly gravitation force. காரியங்கள் தானாய் நடக்கும், காரியங்கள் வேகமாய் நடக்கும், காரியங்கள் விசித்திரமாய் நடக்கும், காரியங்கள் வினோதமாய் நடக்கும். எனக்குள் தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற அப்ப கிறிஸ்து போர்ட்டல்னா நீங்க தான் அவர் உடம்பு. இப்ப நீங்களும் நானும் தான் பரலோகம் வேலை செய்கிற மகிமையான போர்ட்டல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க கையை தட்டி, எஸ், எனக்குள்ள இருந்து இதுவரை பார்க்காத தூதர்கள், இதுவரைக்கும் பார்க்காத அற்புதம், இதுவரைக்கும் பார்க்காத வார்த்தைகள், இதுவரைக்கும் பார்க்காத வல்லமைகள், இதுவரைக்கும் பார்க்காத பரலோக அதிசயங்கள் எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் செயல்பட தொடங்கின ஒரு புதிய மாதத்திலே நானும் என் குடும்பமும் என் சபையும் உள்ளே வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்பப்போ தூதர்கள் வருவாங்க போயிடுவாங்க, நிரந்தரமாக தங்க முடியாது, நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கிறிஸ்தப்பா வந்த முதல் நோக்கமே பரலோகத்தை திறக்கிறது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தப்பா வந்து பரலோகத்துடைய ஆக்சஸ், நேரடியாய் பரலோகம் இறங்கி இந்த முழு பூமியை ஆக்கிரமிக்கிற காரியத்தை தான் கிறிஸ்து வந்த உடனே துவங்கின ஒரு காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரடியாய் பரலோகம் நேரடியாய் வந்து, நேரடியாய் அப்பப்போ வந்துட்டு போன தூதர்கள் இல்லை. இப்போ 24 மணி நேரமும் 365 நாட்களும் நீங்கள் பார்த்த, கேட்டு, அனுபவித்து கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் காலத்தின் அற்புதங்களை மாத்திரமல்ல, கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து அறிய முடியாத மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்துகிற the force of heaven, the portal of heaven உங்களுக்குள் இருந்து செயல்பட துவங்கின மாதம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லிட்டு இருக்கு. The month of 7 will be a month of heaven.
The month of 7 will be a month. எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க இந்த மாதம் 5 அப்படின்னா அது அந்த 5 கிருபை ஏதோ ஒன்று 5ஆவது தேதிக்குள்ள பரலோகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகும். ஏதோ ஒன்று இது வரைக்கும் தடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொன்றையும் இந்த 7ஆம் தேதி 7/7 ஓ பாரே ரெட்டிப்பான பரிபூரணத்தை இந்த 7ஆம் தேதிக்குள் பரலோகம் உங்கள் வாழ்க்கையில் அசாத்திய விதமாய் அசாதாரண விதமாய் அது நிறைவேற்றி கொடுக்கும். ஹல்லேலூயா. பரலோகம் தீவிரமாய் எழும்பி நிற்கிறது. குதிரைகளையும் இராணுவங்களையும் புறப்பட பண்ணி அவைகளை ஒரு திரி அணைந்து போகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற என் வதையான எதிரியின் படைகள், எதிரியின் சேனைகளை, பரலோக சேனைகள் இந்த அதிகாலை வேளையில் அந்த சேனைகளை வெட்டி வீழ்த்தி ஓசேக்கே சனகரிக்கின் கோப்கரிக்குகளை எல்லாம் அடங்க செய்து காலையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவைகள் எல்லாம் மரித்த பிரேதங்களாய், உயிர் இல்லாத சடங்களாய் இனி அவைகள் எழுந்து உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாதபடி செயல்பட்ட தூதர்களின் வல்லமையான பரிமாணங்கள் உங்கள் மேல் செயல்பட துவங்குகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி yes, that kind of supernatural period, heavenly period is starting in my life. Yes, thank you Father. நீங்கள் எந்த அளவுக்கு இது அக்கனாலேஜ் பண்ணி நான் சொல்கிறேன், பலருடைய தலையெழுத்து இந்த 7ஆவது மாதம் நிரந்தரமாக மாற போகிற பலருடைய தலையெழுத்து. நீங்கள் எத்தனை வருஷம் 38 வருஷமாக இருந்தாலும் சரி, 99 வருஷமாக இருந்தாலும் சரி, ஆபிரகாம் ஆனாலும் சரி, சீயோன் குமாரத்தியாக இருந்தாலும் சரி, அதன் அடையாளங்களை மாற்றுகிற பரலோகம் இந்த மாதம் உங்களுக்குள்ளிருந்து வேகமாய் வேலை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100% உங்கள் மைண்டில் ஐ ஆம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து நீங்கள், அவர் உடம்பு தான் நீங்கள். இதில் வேறு ஆப்ஷனே கிடையாது, வேறு எண்ணமே கிடையாது. நீங்கள் அப்படி நினச்சி சொல்கிறீங்களோ நீங்கள் தானாக கிறிஸ்துவின் சரீரத்தின் அந்த மகிமையான வாழ்க்கைக்குள்ளே தானாக உங்கள் வார்த்தை, உங்கள் சிந்தனை, உங்கள் நரம்பு, எலும்பு, உறுப்புகள் சகலவற்றையும் அது உங்களை டிராகிங் ஃபோர்ஸ் மாதிரி உங்களை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பார்த்தோன்னே எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் பண்ணார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். உங்களுக்கு எல்லாமே தெரியும், யாக்கோபு ஒரு கூடாரவாசியா. யாக்கோபு எப்படி வாழ்ந்தான்? அம்மாவோட கனெக்ட் ஆகி ஒரு வீட்டில் ஃபேமிலி கனெக்ஷனோட அவன் லைஃப் இருக்குது. எப்படி வாழ்ந்தான்? ஏசாவை அவங்க அம்மா எப்படி ஆசீர்வாதத்தை ஏசாக்கு வர வேண்டியதை எப்படி ஈசாக்கிலிருந்து வாங்கி எல்லாம் அவன் மேலே எல்லாம் வந்துருச்சு. இப்போ சடனாக ஒரு பெரிய சேஞ்ச். என்ன சேஞ்சுன்னா, இது வரைக்கும் இருந்த மாதிரி அவன் வாழவே முடியாது. இது வரைக்கும் இருந்த அம்மா அப்பா வீடு ஸ்தானம் தேவை காரியம் அவனுக்கு கிடைச்ச எல்லாம் இனி கிடைக்க போகிறதே இல்லை. என்ன நடக்குன்னே தெரியாமல் அவன் அப்படியே ஷிஃப்ட் ஆகிறான். ஒரு இடத்துக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிறான். கண்ணு பார்க்காத, காது கேட்காத, முகம் அறியாத, எதுவுமே தெரியாத இன்னொரு இடத்துக்கு அவன் சேஞ்ச் ஆகிறான். அவன் போயிட்டுருக்கிறப்ப ஒரு பெரிய டக்குன்னு நைட் ஆகிடுச்சு, இருட்டு, சூரியன் இல்லை, அங்கே சைலண்ட் ஆகிட்டான். அந்த இடத்துல அப்போ பார்க்குறான், அங்கே அவன் படுக்கும் பொழுது அவ்விடத்து கற்களை ஒன்றை தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். ஒரு கல்லை எடுத்து, அங்கே இருக்கிற கல்லை எடுத்து தலை மேலே வச்சுட்டு டக்குன்னு படுத்துட்டான். அது வரைக்கும் நின்றுட்டு இருந்த, செயல்பட்டு கொண்டிருந்தவன், அது வரைக்கும் வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்தவன், அது வரைக்கும் நடந்து தன் காரியங்களை இப்போ செயல்பட முடியாமல் டக்குன்னு அட்மாஸ்பியர் மாறிடுச்சு. அட்மாஸ்பியர் இருட்டாயிடுச்சு, செயல்பட முடியாது, பிரயாணம் பண்ண முடியாது. திடீர்னு அவனுடைய பிரயாணத்தின் தடுக்கத்தில் அந்த சூழ்நிலையின் தாக்கத்தினால் அவன் அப்படியே இருக்கிறான். ஒரு கல்லை தலைக்கு மேலே வச்சு அந்த கல்லை சாய்ந்து அந்த கல்லில் சாஞ்சுக்கிட்டான்.
அந்த கல்லில் சாஞ்சுக்கிட்டான். நான் சொல்கிறேன் ரெஹமாத்தியாசோ, அந்த கல் கிறிஸ்து, அந்த கிறிஸ்து, அந்த வார்த்தை ரேமஹா, அந்த வார்த்தையின் மேலே தலையை வச்சான் நேமஹாத்துரோ. இப்போ கத்த சொல்கிறாரு, இல்லைல்ல அவன் என் வார்த்தை மேலே தலையாக தான் வச்சான், ஆனால் நான் உன் தலையாகவே மாறி இருக்கிறேன். நானே உன் தலை. எஸ், யூ ஆர் மை பாடி, யூ ஆர் மை பாடி, யூ ஆர் மை, ஐ ஆம் யுவர் ஹெட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்குள்ள இருந்து பரலோகம் வெளியிலிருந்து வேலை செய்தது, ஆனால் உங்களுக்குள் எனக்குள் பரலோகம் உள்ளுக்குள் இருந்து வேலை செய்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பரலோகம் நீங்கள் வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அங்கே இங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஜெபிக்கணும் இங்கே ஜெபிக்கணும் இல்லை, தேட வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஆர் த ரியல் போர்ட்டல் ஆஃப் ஹெவன். யூ ஆர் த ரியல் போர்ட்டல் ஆஃப் பாடி ஆஃப் கிரைஸ்ட். யூ ஆர் த ரியல் போர்ட்டல் ஆஃப் மிரக்கிள். யூ ஆர் த ரியல் போர்ட்டல் ஆஃப் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஆமென் கையை தட்டி எஸ் எஸ் ஐ அம், எஸ் கிரைஸ்ட் இஸ் மை ஹெட், கிரைஸ்ட் இஸ் மை ஹெட். கிறிஸ்து உங்கள் தலை, என்னுடைய தலை கிறிஸ்து. நீங்கள் சொல்லி இதை அக்னாலஜ் பண்ணுறப்ப உங்கள் தலைக்குள்ள உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காக கிரைஸ்ட் பிரைனாக மாறிடும். ஹல்லேலூயா. உங்கள் திறமை ஆட்டோமேட்டிக்காக கிரைஸ்ட் திறமையா சூப்பர் நேச்சுரல் டேலண்ட் எஃபிஷியன்ஸாக மாறிடும். மனிதன் மாதிரி அல்ல, அந்த டிவைன் நாலேஜில் டிவைன் எக்ஸிக்யூஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. எஸ், அப்படி கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீங்கள் உங்களுக்கு எட்டாத காரியங்களை, நீங்கள் அறியாத காரியங்களை பரலோகம் உங்களுக்குள் இருந்து வேலை செய்ய துவங்குற மணிக்குள் நீங்களும் நானும் காலடி எடுத்து வைத்து விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. heaven is not working outside, heaven is working inside of you. பரலோகம் உங்களுக்குள் வேலை செய்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். Thank you பாஸ்டர், ஸ்தோத்திரம். ஆமென். இன்னிலிருந்து நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபம் பரிசுத்த தூதர்களால் உங்கள் நினைவுகள் கூட, உங்கள் வார்த்தைகள், உங்கள் நினைவுகளெல்லாம் ஏஞ்சல்ஸ் கேரி ஓவர் பண்ணி, ஏஞ்சல்ஸ் தூக்கிட்டு போய் பிதா சமூகத்தில் வச்சு அதை திருப்பி கொண்டு வருகிற, பதிலை பார்க்கிற, பதிலை பெற்று கொள்ளுகிற, பதிலை அனுபவிக்கிற ஒரு புதிய மண்டலம் இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தரின் பிரசன்னத்தில் சமூகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே அப்படியே ஜீவனாலே அந்த புதிய பதிலை பெற்று கொள்ளுகிற காலம், பதிலை கண்கள் பார்க்கிற காலம், உங்கள் விண்ணப்பத்தின் பதிலை உங்கள் கண்கள் பார்க்கிற, உங்கள் கரங்கள் தொடுகிற, உங்கள் கால்கள் நடக்கிற ஒரு புதிய மண்டலம் திறக்கப்பட்டிருக்கிறது. இனி உங்கள் ஜெபங்களுக்கு தடையே இல்லை, உங்கள் அற்புதங்களுக்கு தடையே இல்லை, உங்கள் அதிசயங்களுக்கு தடையே இல்லை, உங்கள் சுகத்துக்கு தடையே இல்லை, உங்கள் அதிசயமான உங்கள் ஃபைனான்ஸுக்கு தடையே இல்லை. அது பரலோகத்திலிருந்து அது தானா வரும், தானா நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு புதிய மகிமையின் மண்டலம் உங்களுக்குள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are the real portal, you are the real identity of body of Christ, you are the real portal of heaven. பரலோகம் உங்களுக்குள்ளிருந்து அதை துவங்கி விட்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ரெஹமாசியா சோரோ லேகே தெரேசோ நேமதோ. அதற்கு மேலாக எஸ் 13ஆம் வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஷட்டலா பிராக்கோச்சோ. எஸ் ஆமென். உனக்கும், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஷெட்டெரிபாஹா. அவன் படுத்திருக்கிறான், நல்லா பாருங்க. அவன் செயல்பட முடியாம அடுத்து என்ன செய்வ போறான்னு தெரியாம அந்த இருட்டில் படுத்திருக்கிறான். அப்ப பரலோகம் சொல்லுது, நீ படுத்திருக்கிற பூமி உன்னுடைய பெயரில் கையெழுத்து ஆகும். செயல்பட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற இந்த இடம் உன் பேரில் கையெழுத்து ஆகும். உன் பிள்ளைகளின் மேல் அது எழுதப்படும், உன் பரம்பரைகள் மேல் எழுதப்படும், உன் சந்ததிகளின் மேல் எழுதப்படும் என்று. That kind of heaven portal is opening now under the presence of Holy Spirit. அப்படிப்பட்ட பரலோக மகிமையான பரலோகம்
தேவ தூதர்கள் வேலை செய்கிற, பரலோகம் அற்புதம் செய்கிற மகிமையின் போற்றல் இந்த 7ஆம் மாதத்தில் துவங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமானதை எதிர்பார்க்காதீங்க. இதுவரை நடக்கவே முடியாததை, உங்க பரம்பரையிலேயே நடக்க முடியாததை பரலோகத்தில் எதிர்பாருங்க. உங்க பரம்பரையிலே நடக்க முடியாத ஏதோ நான் தப்பிச்சிட்டா போதும், நான் காப்பாத்தினா போதில்லை, நான் 1,00,000 பேரை காப்பாத்தின ஆண்டவருங்கிற தரிசனத்தில் நில்லுங்க. அப்பேற்பட்ட பரலோகத்தில் நில்லுங்க. இதுவரை முடியாதவர்களெல்லாம் பேசுங்க. இதுவரைக்கும் முடியாதவர்களை சொல்லுங்க. இதுவரைக்கும் நடக்காதவர்களை சொல்லுங்க. இதை பரலோகம் எங்களுக்கு தந்தபடியினால் ஸ்தோத்திரம். இதை தூதர்கள் எங்களுக்கு கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரம். இந்த பரலோக தூதர்கள் எங்களுக்குள் வேலை செய்யும்படி கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்று இப்படி இந்த மாசத்தை ஆண்டவர்கிட்ட எதிர்பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். படுத்திருக்கிற என்னை ரொம்ப பாதிச்சது. நீ படுத்திருக்கிற என்னன்னே தெரியாது. நீ படுத்திருக்கிற, உன்னால் எழும்ப முடியாது. நம்ம நினைக்கிறோம் நான் எழும்ப முடியாது. இப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு மோசே போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கிற மாதிரியே என் காலம் போயிட்டு இருக்குது. நான் பாட்டு போகிறேன், அதே மாதிரி வர்றேன், ஒரே ரொட்டீன் லைஃப்பில் போயிட்டே இருக்கிற, என்னால் அடுத்து ஆக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து பரலோகம் சொல்லுது, நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு முன்பாய் எழுந்து நிற்கும். அப்பேற்பட்ட காரியத்தை இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவரும் பரலோகத்தின் சர்வ சேனைகளும் உங்களுக்காய் முன்குறிக்கப்பட்டிருக்கிற தரிசனம் நிறைவேறும் காலம் வந்திருக்கிறபடியினால் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுத்துக்கொண்டே உங்கள் தேசம் எழும்பி நிற்கிறதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. நீங்கள் படுத்திருப்பீங்க, ஆனால் உங்கள் நிலம் எழும்பி நிற்கும். உங்கள் நிலம் பேசும். ஓ ரே பாக்காத்தரா ரே கத்தரோ, உங்கள் நிலங்களை எழும்ப வைக்கிற ரே உங்கள் தேசங்களை எழும்ப வைக்கிற பரலோகத்தின் தூதர்கள் செயல்படுகிற ஒரு மகிமையின் எல்லை இந்த நாளில் புதிதாய் துவங்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் மனசில் ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு ரெட் ரிப்பன் ஹெவன் பெருசாக போட்டிருக்கு. ஹெவன்லி சூப்பர் நேச்சுரல் லேண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பேனருக்குள்ள ஒரு பெரிய குளோரியஸ் அந்த அலங்கரிக்கப்பட்ட மகிமையான நிலையில் பசுத்த ஆவியான ரிப்பனை கட் பண்ணி, ஓடு மகனே, உள்ள போ மகனே, எல்லாம் உன்னுடையது, எல்லாம் உன்னுடையது, நீ ஓடு எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற, பார்க்கிற, அனுபவிக்கிற எல்லைக்கு நேராய் நீங்களும் நானும் கொண்டு வந்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். ரேகும், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். ஹல்லேலூயா. நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஆக போகிற, ஆமென், ஹல்லேலூயா, எக்ஸ்டெண்ட் ஆக போகிற பீரியட் இல்லைங்களா? இந்த 7வது மாதம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவு எக்ஸ்டெண்ட் ஆக போகிறீங்க. நீங்கள் பரம்பி பாய்ந்து பரவ போகிறீங்க. எப்படி இல்லை, அது பரலோக தூதர்கள் பரலோகம் தானாக செய்யும். ஒரே ஒரு வேலை, நம்புறது மாத்திரம் என் வேலை, செய்யறதெல்லாம் பரலோகத்தோட வேலை. நம்புறது மாத்திரம் என் வேலை, விசுவாசிக்கிறது மாத்திரம் என் வேலை. அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? மனுஷரால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். பரலோகத்தால் எல்லாம் கூடும். பரலோகத்தால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க உங்க நினைவுகள் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவனால் கூடும், பரலோகத்தால் கூடும். நானும் என் சந்ததியும் என் பிள்ளைகளும் நாங்கள் பரவ போகிறோம். நாங்கள் பாய்ந்து பரவ போகிறோம். யாரும் தடுக்க முடியாத, அணை போட முடியாத மகிமையின் எல்லைக்கு நேராய் நான் சீறி பாய்ந்து செல்ல போகிறேன். இன்றைக்கு பரலோகத்தில் அத்தனை அற்புதம் செய்கிற தூதர்கள் எங்களில் வேலை செய்ய துவங்கினதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த பெதஸ்தா குளத்தில் நான் சொல்கிறேன், நான் முடிக்க போகிறேன். நீங்கள் வாங்க, தூதர்கள் வந்தா, பரலோகம் இறங்கினா என்னென்ன நடக்கும்? இப்போ இறங்கினா மாத்திரம் இல்லை, இப்போ அதே உங்கள் பர்சனல் லைஃப்பில் இறங்கி இருக்கிறதுனால என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தூதன், ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கணும், அந்த பெதஸ்தா குளத்தை கலக்கணும். அது கலக்கப்படும் பொழுது யார் இறங்கிறார்களோ அவர்களுக்கு தான் சுகம், அவங்களுக்கு தான் விடுதலை, அவங்களுக்கு தான் மாற்றம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, இன்னைக்கு என் பிள்ளைகளுக்காக
24/7 365 days ஒரு தூதனை அனுப்புகிறேன். அவன் 24 மணி நேரம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் கலக்கி கொண்டே இருப்பான். அவன் அதை கலக்கி கொண்டே இருப்பான். அவர்களுக்கு அற்புதங்களும் சுகங்களும் விடுதலைகளும் உயர்வுகளும் தானாய் வந்து கொண்டே இருக்கும். அப்ப I'm going to assign angels upon my people. என் பிள்ளைகள் மேல் நான் அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்கிற தூதர்களை, அப்பேற்பட்ட காரியங்களை அனுபவிக்கிற காலங்களை திறந்து விட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த 7வது மாதம் உங்கள் காதுகள் கேட்க இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ரேக்கேத்து நீங்க என்ன, உங்க வேலையா, உங்க பிரச்சனையா, குடும்பமா, எந்த இடத்துல என்னென்ன அற்புதங்கள் தேவையோ அதுக்கு நேர தூதர்கள் வந்து இறங்கி அதை கலக்கி அதில் இருக்கிற அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி, நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி வருகிற ஒரு மகிமையான காலம் துவங்கி இருக்கிறது. கரங்களை தட்டி எஸ், ஒரு சுகம். இதுக்கு மேல there is no more pain in my body, there is no more sickness in my body, there is no more sickness in my family, there is no more dryness in my family. என் குடும்பத்தை அது கிடையாது. இப்ப பரலோகம் என் குடும்பத்தை, பரலோகம் என் வேலையை, பரலோகம் என் எதிர்காலத்தை, பரலோகம் என் பிள்ளைகளை, பரலோகம் என் பேட்டில்ஸ், என் யுத்த களங்களை பரலோக தூதர்கள், பரலோகத்தின் சார்பாய் தூதர்கள் எடுத்து கொண்டபடியினால் அவைகள் எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கிறது. பரலோகத்தின் தூதர்கள் என் போராட்டங்களை, என் யுத்தங்களை, என் தடுமாற்றங்களை என்னை தள்ளி எடுத்துவிட்டு, என்னை படுக்க வைத்துவிட்டு அவர்கள் எழும்பி எனக்கு முன்பாய் இருக்கிற யுத்த களத்தை முடிக்கிற ஒரு மகிமையான மாதம் துவங்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya, thank you father. ரேகேபெலெபே, எல்லாம் கரங்களை உயர்த்தி ரேசேப்ரே ரேகேனேமா லேகே செச்செரு லேகேரே, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம், பரலோக தூதர்கள் ஏறுகிற இடத்துல வருகிற மகா பெரிய வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தின் காரியம், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கை விடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கை விடுவது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இது தேவனுடைய வீடே இல்லாமல், இது யாக்கோபு சொல்ற தேவனுடைய வீடே இல்லாமல், இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், வானத்தின் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், இது முதல் கிறிஸ்துவின் சரீரமாகிய என்னில் இருந்து இவைகள் 1000 மடங்கு செயல்பட துவங்குறதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தேங்க்யூப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவது இல்லை. ஹல்லேலூயா. வெளியில் இருந்து வேலை செய்யும் பொழுதே பரலோகம் யாக்கோபுக்கு இவ்வளவு செய்யும் என்றால், இப்பொழுது உங்களுக்குள்ள எனக்குள்ள பரலோகம் இருக்குது. அது யாக்கோபுக்கு செய்ததை விட கோடி மில்லியன் மடங்கு செய்து முடிக்கும். கரங்களை தட்டி எஸ் எஸ், யாக்கோபு பெருகினதை விட என்னுடைய பெருக்கம் 1000. எழும்பி நின்று ராட்டோ சேகே, எல்லாரும் எழும்பி நின்று ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசி லாட்டோ ரோபோ ரேகேச்சே சேகேச்சே லெஸ்யா ரேகோட்டோ ரோபோ லே. வானத்தின் வாசல் இன்றிலிருந்து உங்க பேர் மாறுது, உங்க பேர் மாறுது, உங்க அடையாளம் மாறுது, உங்க உடை. நான் சொல்ற இந்த ப்ராஃபட்டிக் வேர்டை கையை தட்டி எஸ் ஆமென். உங்க பேர் மாறுது, உங்க ட்ரெஸ் மாறுது, உங்க வேலை மாறுது, உங்க அடையாளம் மாறுது, உங்க உறைவிடம் மாறுது, உங்க சகலமும் மாற்றப்படுகிறது, உங்க ட்ரெஸ் மாறுது, உங்க வேலை மாறுது, உங்க அடையாளம், your real identity is going to change. உங்க டெசிக்னேஷன் மாறுது, உங்க பதவிகள் மாறுது, உங்க திறமைகள் மாறுது, உங்க எல்லைகள் மாறுது, உங்க வீடுகள் மாறுகிறது, வாகனங்கள் மாறுகிறது. இன்னைக்கு இல்லாத அளவு பரலோக ஃபைனான்ஸ் உங்க மூலம் கொட்டப்படுகிறது. நீங்கள் எழும்பி 1000ங்களுக்கு பரலோகத்தை காண்பிக்கவும் 1000ங்களில் பரலோகத்தை நடத்தவும் ஒரு மகிமையான எல்லை இந்த காலை வேளையில் திறக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் உங்களில் இருந்து பரலோகம் செயல்படுகிறதையும், உங்களிலிருந்து பரலோகத்தின் அற்புதம், அடையாளம், விடுதலை, நன்மை, கிருபை, தயவு, அன்பு, விசுவாசம், மகிமைகள் 1000 கோடி மில்லியன் மடங்கு உங்கள் சரீரத்திலிருந்து, ஆத்மாவிலிருந்து, ஆவியிலிருந்து செயல்பட துவங்குவதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரேகே ஷேகே தெரமா லா ரா ஷேகே ரஹென் தரபா ஹாச்சோ ரோபோ. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். லிம் ராடோ ரோபோ ரே தேரேபோ ஷேகே தெரமஹம். நான் பார்க்குறேன் லே தேரேமினே உங்க மேலே ஒரு புது சால்வை போற்றப்படுகிறது பார்க்குறேன். ரீஃபா தரபரா ஹென்ச்சரோ ரேகே தே ரேகே புது சால்வை. எ நியூ கவர்மெண்ட், நியூ கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன், நியூ கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன். ஒரு பரலோக சால்வை உங்க மேலே விரிக்கப்படுறதை பார்க்கிறேன். ரேஹே தட்ஸ் த போர்ட்டல் ஓப்பனிங்ஸ்.
லிப்ராட்டோ லிக்கெத்து லிப்ரா, அது அடையாளம். ரெஹேனேபே, அது அடையாளம், அது அற்புதங்களுக்கான அடையாளம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான பரலோக பிதாவின் காரியங்கள் நடந்து நிறைவேற்றப்படுகிற மகிமையான ஸ்தானம் என்று உங்கள் மேல் முத்திரிக்கப்படுகிறது. Thank you, Holy Spirit. Libara shetere marahantu, rekene mahanturu, rekadu leka 30 நாட்களுக்குள்ளாய் 30 வருடம் மாறாத காரியங்களை பரலோகம் உங்கள் வாழ்வில் செய்து முடிக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். 30 வருடங்களாய் மாறாதவைகளை பரலோகம் நேரடியாக இறங்கி வந்து அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் கண்டு அனுபவிக்கும்படி நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று மகிமையான வார்த்தை எங்களை முடிக்கிறதுக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராம். தேங்க்யூ ஃபாதர். உங்களுக்கு நன்றிப்பா. ஆவியானவரே பிதாப்பா, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் மாதம், the month of 7 will be a month of heaven. Thank you Father. ஆண்டவரே, இந்த பரலோக மாதம் பரலோக போற்றலாய் எங்களுக்குள்ளிருந்து இந்த மாதத்தில் இருந்து ஆண்டவரே, எங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை பரலோகத்தின் அத்தனை எங்கள் அப்பா எங்கள் மேலே என்னென்னலாம் எழுதி வச்சிருந்தாரோ அத்தனையும் கைகள் தொட்டு கண்கள் பார்த்து கால்கள் மிதித்து ஆயிரங்களுக்கு கொடுக்கிற லட்சங்களை வாழ வைக்கிற மகிமையின் பரலோக பிதாவுடைய குமாரனுடைய சரீரமாய் எங்களை இன்றிலிருந்து புதிய பரிமாணத்துக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போன மகா பெரிய கிருபைக்காய் தயவுக்காய் உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். கரத்தில் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்களுக்கு எல்லா கனமும் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.